ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் 29 பற்றி பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியர் இந்த சானட் எழுதும்போது அவர் எந்த மனநிலையில் இருந்தாரோ அதை அப்படியே எழுதியிருக்காரு. அதாவது போயட் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதாவும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதாவும் அதோட மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறதாவும் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் தன்னோட பிலவடை பற்றி யோசிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதா சொல்லி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த சானட்னுடைய லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். வென் இன் டிஸ்கிரேஸ் வித் ஃபார்ச்சூன் அண்ட் மென்ஸ் ஐஸ் ஐ ஆல் அலோன் பி வித் மை அவுட்காஸ்ட் ஸ்டேட். அதாவது இந்த லைன்ஸில் பொயட் ரொம்ப சேடாகவும் லோன்லியாகவும் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்ச்சூன் அவருக்கு சாதகமாக இல்லாத மாதிரியும் அவர் ரொம்ப டிஸ்கிரேஸாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அண்ட் ட்ரபிள் டெஃப் ஹெவன் வித் மை பூட்லெஸ் கிரைஸ் அண்ட் லுக் அப்பான் மை செல்ஃப் அண்ட் கர்ஸ் மை ஃபேட். இந்த 2 லைனில் என்ன சொல்கிறாருன்னா, போயட் அவருடைய சேட்னஸும் லோன்லினஸும் ஹெவனுக்கு கூட கேட்கல. ஸோ அவருடைய புலம்பல்கள் யூஸ்லெஸ் அப்படின்றத நினச்சி அவருடைய விதியை அவரே கர்ஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே, ஷேக்ஸ்பியர் நெக்ஸ்ட் குவாட்ரன்ல என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். விஷிங் மீ லைக் டு ஒன் மோர் ரிச் இன் ஹோப் ஃபீச்சர்ட் லைக் ஹிம் வித் ஃப்ரெண்ட்ஸ் பொசஸ்ட். அதாவது பொயட் அவருடைய பார்வையில் மற்றவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக, அவங்க கூட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோடு அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதா நினைக்கிறாரு. அதே மாதிரி அவரும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. டிசைரிங் திஸ் மேன்ஸ் ஆர்ட் அண்ட் தட் மேன்ஸ் ஸ்கோப் வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டென்டட் லீஸ்ட். அதாவது இந்த மேன் ரொம்ப டேலண்டடாக இருக்கான், அந்த மேன் ரொம்ப நம்பிக்கையுடன் இருக்கான், அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எனக்கு இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஏங்குறாரு. ஓகே, அடுத்த லைனில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எட் இன் தீஸ் தாட்ஸ் மை செல்ஃப் ஆல்மோஸ்ட் டிஸ்பைசிங். அதாவது இவ்வளோ நேரம் எவ்வளோ லோன்லியாக சேடாக ஃபீல் பண்ணியிருந்தோம், ஹாப்பிலி ஐ திங்க் ஆன் தி and then my state, like to the lark at break of day arising from sullen earth, sings hymns at heaven's gate. அதாவது இவ்வளோ நேரம் எவ்வளோ நான் சோகமாக இருந்திருந்தாலும், எவ்வளோ புலம்பலோடு இருந்திருந்தாலும், இப்போ உன்னை பற்றி நினைக்கும்போது என்னுடைய நிலை தலைகீழ மாறிடுச்சு. ஐ மீன் ஐ திங்க் ஆன் தி அப்படிங்கிறது யூ அவருடைய பிலவடை ரெஃபர் பண்ணுது. அப்போ அவரோட பிலவடை பற்றி திங்க் பண்ண உடனே அவருடைய சுச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு. எப்படி மாறி இருக்குன்னு கேட்டால், லைக் டு த லார்க் அட் பிரேக் ஆஃப் டே அரைசிங் ஃப்ரம் த சல்லன் எர்த். இங்கே லார்க் அப்படின்னா வானம்பாடி பறவை. அந்த வானம்பாடி பறவை காலையில் சன் வந்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே வானத்தை நோக்கி பறக்குதோ, அது மாதிரி உன்னை பற்றி நான் யோசிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 லைன் கப்லெட். இந்த லைனில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபார் தை ஸ்வீட் லவ் ரிமெம்பர்ட் சச் வெல்த் பிரிங்ஸ். உன்னுடைய ஸ்வீட் லவ், இனிமையான அன்பை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது. இங்கே வெல்த் அப்படிங்கிறது அவருடைய ஹாப்பினஸை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் லைன், தட் தென் ஐ ஸ்கான் டு சேஞ்ச் மை ஸ்டேட் வித் கிங்ஸ். அதாவது ஒரு அரசருக்கு கொடுக்குற மரியாதையை கூட இவருக்கு கொடுத்தா அந்த நேரத்தில் அதை கூட அது அவர் வேணான்னு மறுப்பாராம். அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறதா பொயட் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த சானட்டில் ஸ்வீட் லவ் பிலவட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவருடைய லவ்வரான ஒரு உமன்லாம் கிடையாது.
மேன் அவருடைய ஃப்ரெண்டு. ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் வந்து டோட்டலாக 154 சானட்ஸு. அதில் 126 சானட்ஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்டான ஏர்ல் ஆஃப் பெம்ப்ரோக் அவரை வந்து அட்ரஸ் பண்ணி எழுதியிருப்பார். மீதி இருக்கிற சானட்ஸ் வந்து ஒரு டார்க் லேடி அவங்கள அட்ரஸ் பண்ணி எழுதியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.